ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட். நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம பாண்டுனா என்ன, பாண்டு மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இதில் இருக்க ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, அதே மாதிரி எந்தெந்த புரோக்கர்ஸ் நம்மளுக்கு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க என்பதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் கிட்ட எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம சேனல் பெருசாக க்ரோ ஆகலை. அதுக்கு முக்கியமான 2 காரணம் என்னன்னா, ஒன்று, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறது இல்லை. ஓகேவா, நான் ஒரு மந்த்துக்கு சில மந்தில் அதிகமாக வீடியோ போடுறேன், சில மந்தில் வீடியோவே போடாமல் இருக்கேன். இதனால தான் நம்ம சேனல் க்ரோத் அதிகப்படியாக பாதிக்கப்படுது. அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இல்லை. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு 2வது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸை மேக் பண்ணுறேன். நல்ல வேல்யூபிளான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களை. நீங்களும் என்னோடய சேனலை பார்க்கும்போது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ இதை தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் எவ்வளோ இந்த மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமோ, எந்தெந்த விஷயங்களை நல்ல விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் இந்த சேனல் மூலிமா நான் உங்களுக்காக பண்ணுறேன். எனக்காக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது இந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலோ இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சரி பண்ணிக்கிட்டு வீடியோவை இன்னும் குவாலிட்டியாக போக இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்டோட குவாலிட்டியான வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாண்டுனா என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன என்பதை பார்க்கலாம். சில அசட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் ஆனது ரெகுலராகவும் ஒரு ஃபிக்ஸடு ரேட்லேயும் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னா, பேங்க்கில் போடுற ஃபிக்ஸடு டெபாசிட் தான் ஒரு நல்ல உதாரணம். ஒரு 5 லட்சத்தை ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன் ஃபிக்ஸடாக ரெகுலராக நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே கான்செப்ட் தான் பாண்டுலேயும். ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேங்க்கில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட்டே பேங்க்கில் கொடுக்கறது 8லேருந்து 9% தான் இருக்கும். ஆனால் பாண்டில் நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆக முடியும். அதனால் நிறைய பேர் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆர்வமாக இருப்பாங்க. இந்த பாண்டை தமிழில் கடன் பத்திரம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம யாரெல்லாம் கடன் கொடுப்போம்னா, லிஸ்டட் கம்பெனிகளுக்கு கடன் கொடுப்போம், அன்லிஸ்டட் கம்பெனிகள் நம்ம கடன் கொடுக்க முடியும், கவர்மெண்ட்டுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அதாவது பேங்க்கு இல்லைனா அது சார்ந்த கம்பெனிகளுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியும். இந்த கடன் பத்திரம் மூலயமா நம்மளுக்கு நிறையவே இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கூப்பன் பேமெண்ட்ஸ்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அமௌண்ட், அது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதை பேஸ் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கு. இது ஒவ்வொரு பாண்டு ஒவ்வொரு மெச்சூரிட்டி டேட்டோடு இருக்கும். சில பாண்டுங்க 10 வருஷம் 20 வருஷம் பாண்டுங்க கூட இருக்குது. சில பாண்டுங்க 1 வருஷம் பாண்டு கூட நம்மளுக்கு இருக்கும். இதுதான் பாண்டோட பேசிக் கான்செப்ட்டு. நம்ம கடன் கொடுக்குறோம், அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. பேங்க்கில் போடுறதை விட அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்மளுக்கு கிடைக்குது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அந்த பாண்டோடைய பேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இந்த பேஸ் வேல்யூ தான் அந்த பாண்டோடைய உண்மையான கடன் மதிப்பாகும். பொதுவாக ஐபிஓ மூலிமா நம்ம ஒரு பாண்டை வாங்குகிறோன்னா என்ன பேஸ் வேல்யூ இருக்கோ அதே அமௌண்ட்டை கொடுத்து தான் அந்த பாண்டை நம்ம வாங்குவோம். உதாரணத்துக்கு பேஸ் வேல்யூ 1 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 1 லட்ச ரூபாய் கொடுத்து தான் அந்த பாண்டை வாங்குவோம். நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட் அந்த பாண்டை இஷ்யூ பண்ண கவர்மெண்ட்டுக்கோ இல்லை அந்த கம்பெனிகளுக்கோ போய் சேரும், கடனாக போய் சேரும். ஆனால் இதுவே நம்ம செகண்டரி மார்க்கெட் மூலிமா பாண்டை வாங்கும் போது நம்ம பேஸ் வேல்யூ விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் கம்மியான வேல்யூ கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எப்போல்லாம் நம்ம பேஸ் வேல்யூவை விட கொஞ்சம் அதிகமான வேல்யூ கொடுத்து வாங்குகிறோமோ அதை ப்ரீமியம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேஸ் வேல்யூ விட கொஞ்சம் கம்மியான வேலை கொடுத்து வாங்கும் போது அதை டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ 1 லட்ச ரூபாய் விற்கிற 1 லட்ச ரூபாய் பேஸ் வேல்யூ இருக்க ஒரு பாண்டை நான் ஒரு 95,000க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிஸ்கவுண்ட்டில் அந்த பாண்டை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அதுவே பேஸ் வேல்யூ 1 லட்ச ரூபாய் இருக்க பாண்டை நான் 1,02,000க்கு வாங்கியிருக்கேன்னா அது ப்ரீமியத்தில் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம்.
நான் ப்ரீமியம் கொடுத்து வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை டிஸ்கவுண்ட்டில் அந்த பாண்டை வாங்கியிருந்தாலும் சரி, எனக்கு மெச்சூரிட்டி டேட் அன்றைக்கி பேஸ் வேல்யூ என்ன இருக்கோ அந்த பேஸ் வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும், ரிட்டனாக கிடைக்கும். ஸோ நான் ஒரு 95,000 வாங்கியிருந்தா கூட எனக்கு மெச்சூரிட்டி டேட் அன்றைக்கி 1,00,000 ரூபாய் தான் கிடைக்கும். இல்லை 1,03,000 அந்த பாண்டை வாங்கியிருந்தா கூட எனக்கு 1,00,000 ரூபாய் தான் எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கூப்பன் ரேட். இந்த கூப்பன் ரேட் என்பது அந்த பாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இதை எப்படி இருக்கும்னா, பொதுவாக வந்து இது வந்து ஒரு ஃபிக்ஸடு ரேட்டாக இருக்கும். இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறவங்க வந்து ஒரு ஃபிக்ஸடு ரேட்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. 10% இஷ்யூ பண்ணியிருக்கலாம், 15% இஷ்யூ பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஒரு ஃபிக்ஸடு ரேட்டாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அதோடைய பேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து இந்த கூப்பன் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மெச்சூரிட்டி டேட் என்பது இந்த பாண்டு வந்து எப்போ மெச்சூரிட்டி ஆகும், எந்த டேட்டில் வந்து இதுக்கு மெச்சூரிட்டி ஆகும் என்பதை பார்க்கணும். சில பாண்டுங்க வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி இருக்கும். சில பாண்டோடைய மெச்சூரிட்டி டைம் என்பது ஒரு 10 வருஷம் கூட இருக்கும். இது வந்து மிட் டேர்ம்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே இருக்க பாண்டுகள் வந்து லாங் டேர்ம் பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பாண்டோடைய மெச்சூரிட்டி டேட்டை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அன்றைக்கி தான் வந்து மெச்சூர் ஆகி நம்ம கைக்கு ரிட்டனாக கிடைக்கும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு வேலை விற்கணும்னு நினச்சோம்னா, ஒரு பாண்டை நம்ம வந்து ஐபிஓவில் வாங்குகிறோம், கரெக்டாக அது ஒரு பேஸ் வேல்யூ கொடுத்து வாங்குகிறோம். நடுவில் நம்ம விற்கணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம அந்த பாண்டை விற்க முடியும். இந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த பாண்டை வந்து கை மாற்றி விட்டுற முடியும். இப்போ இஷ்யூவர்னு நம்ம பார்க்கும்போது அந்த பாண்டை யார் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக பாண்டுங்களை யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணும், நம்ம நாட்டு கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணும், வெளிநாட்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்டுங்களை கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும், அதே மாதிரி பேங்க்குங்க இஷ்யூ பண்ணும், கார்ப்பரேட் கம்பெனிங்க இஷ்யூ பண்ணும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்கன்னு வரும்போது இதில் லிஸ்டட் கம்பெனியும் இருக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டான கம்பெனிங்களும் இருக்கும், ஆகாத கம்பெனிங்களும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த இஷ்யூவரை பொறுத்து ரேட்டிங் இருக்கும். நல்ல ரேட்டிங் இருக்க பாண்டை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்கணும். ஆனால் நல்ல ரேட்டிங் இருக்க பாண்டு வந்து பொதுவாக கம்மியான கூப்பன் ரேட்டு தான் அதுக்கு இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் ரிஸ்க்கான பாண்டுங்க, அதாவது ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க பாண்டுங்க வந்து அதிகப்படியான கூப்பன் ரேட் இருக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஈல்டு. இந்த ஈல்டை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னா, இப்போ நான் ஐபிஓவில் வந்து வாங்கியிருக்கேன், 1,00,000 ரூபாய் பேஸ் வேல்யூ. அந்த பேஸ் வேல்யூ கொடுத்து கரெக்டான அதே விலைக்கு நான் வாங்கியிருக்கேன்னா எனக்கு இந்த ஈல்டும் கூப்பன் ரேட்டும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் அதுவே நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு டிஸ்கவுண்ட்டில் நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1,00,000 ரூபாய் பாண்டை ஒரு 95,000க்கோ இல்லை 97,000க்கோ கம்மியான விலைக்கு வாங்கியிருக்கேன்னா எனக்கு கூப்பன் ரேட்டை விட ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒருவேளை ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1,00,000 ரூபாய் பேஸ் வேல்யூ இருக்க ஒரு பாண்டை 1,05,000க்கு நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஈல்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிற உண்மையான ரிட்டர்ன், உண்மையான எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது என்பது தான் ஈல்டில் வரும். ஸோ ஒரு பாண்டை வாங்கும் போது இந்த 5 விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் அந்த பாண்டை நம்ம வாங்கணும். மார்க்கெட்டில் பலவிதமான பாண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, யார் இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, என்ன ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து இந்த பாண்டை இஷ்யூ பண்ணும்போது அந்த தராங்க என்பதை பொறுத்து தான் இந்த பாண்டோடைய டைப் வந்து நம்மளுக்கு கிளாஸிஃபைட் ஆகுது. பொதுவாக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்டை வந்து நம்ம கவர்மெண்ட் பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிங்க இஷ்யூ பண்ணுற பாண்டை வந்து நம்ம கார்ப்பரேட் பாண்டுன்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, அதே மாதிரி அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி சில பாண்டுகளை வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த கம்பெனியோட ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பாண்டுகளை வந்து நம்ம கன்வெர்ட்டபிள் பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாண்ட் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கார்ப்பரேட் பாண்ட் அப்புறம் கவர்மெண்ட் பாண்டு தான். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பொதுவாக இந்த பாண்டுங்களோடைய ப்ரைஸ் வந்து எப்படி டிசைட் ஆகுதுன்னா, மார்க்கெட்டில் இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கும்போது இது ஃப்ளக்சுவேட் ஆகுது பார்த்திங்களா. இந்த ஃப்ளக்சுவேஷன் எப்படி நடக்குதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய பொறுத்து தான். இப்போ பேங்க்குங்களோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க பேங்குங்க, அப்போ வந்து இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும்.
அதாவது அதோட பேஸ் வேல்யூ விட அந்த பாண்டோட ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது அதை வந்து நம்ம ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாண்டோட ப்ரைஸ் வந்து அதோடைய பேஸ் வேல்யூ விட கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம அதை டிஸ்கவுண்ட்டில் அந்த பாண்டை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு காரணம். அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுது வச்சுக்கோங்களேன், ஒரு பாண்டை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு 6% வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் வந்து அதே கம்பெனி புதுசாக ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, அதை 8% இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த பழைய பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். அதோடைய பேஸ் வேல்யூவை விட கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புது பாண்டு வந்து கம்மியான விலைக்கு விற்றாங்கன்னா, பழைய பாண்டை விட புது பாண்டோடைய விலை வந்து கம்மி பண்ணாங்கன்னா அப்போ பழைய பாண்டோடைய விலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து இப்படி தான் ஃப்ளக்சுவேட் ஆகுது செகண்டரி மார்க்கெட்டில். அதே மாதிரி நம்ம பாண்டு வாங்குறதால நமக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கமாக இருக்கும், ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கமாக இருக்கும். ரெண்டாவது வந்து ரிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கம்மி. பொதுவாக ஒரு ஸ்டாக்கில் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோவை வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக ஆக்க முடியும். நம்ம ஷேர்ஸும் வாங்கிக்கலாம், கூடவே பாண்ட்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். இது எல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள், நமக்கு முக்கியமாக இருக்க அட்வான்டேஜஸ். இந்த பாண்டுகளை வந்து ரேட்டிங் பொதுவாக இருக்கும். ஒவ்வொரு பாண்டுக்குமே வந்து ஒரு ரேட்டிங் இருக்கும். இந்த ரேட்டிங்கை யார் கொடுக்குறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த ரேட்டிங் ஏஜென்சி தான் இந்த பாண்டுக்கு எல்லாமே வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க. அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்கன்னா AAA, AA, A, BBB, BB, B அப்புறம் CDன்னு கொடுப்பாங்க. AAA இருக்கிறது வந்து ரொம்ப சேஃபான ஒரு பாண்டாக இருக்கும். ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே இந்த CD வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க்கான ஒரு பாண்டாக இருக்கும். பட் இவங்க கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 14, 15%, 16% வரைக்கும் கூட இருக்கும் சில நேரங்களில். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே பாண்டில் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 பாண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதையும் வந்து நம்ம வந்து பிரித்து தான் வாங்கணும். ஏன்னா ஒரே ஒரு பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி ஏதோ ஒரு வகையில் திவால் ஆகிட்டாங்கன்னா நமக்கு அது பெரிய நஷ்டத்தையோ பிரச்சனையும் உருவாக்கிடும். அதனால் இந்த விஷயத்தை நம்ம கவனமாக பார்க்கணும். பொதுவாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பாண்டு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்னா, CD அந்த கேட்டகரியில் இருக்க ஒரு பாண்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களால வந்து பேங்க்கில் போயிட்டு வாங்க முடியல, கடன் வாங்க முடியல. அதனால தான் அவங்க வந்து பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணதுக்காக அதிக விலை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் AAA, BBB இந்த லெவலுக்குள்ளேயே எடுங்க. இந்த ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது நம்ம சொல்லி ரொம்ப சின்ன கம்பெனிங்க இல்லை ரொம்ப லிஸ்டட் ஆகாத கம்பெனிகளோட பாண்டை வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம். பாண்டுனா என்ன, பாண்டோடைய டைப்ஸ்னால் என்ன, அதில் இருக்க அட்வான்டேஜ், அது ரேட்டிங் ஏஜென்சி, இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம லைவாக எப்படி நம்ம பாண்டு மார்க்கெட்டில் போய் வாங்க போகிறோம், இந்தியாவில் எந்தெந்த புரோக்கர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கிறதுக்கு எப்படி ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் நம்மளுக்கு தேவையோ அதே மாதிரி டெபிஞ்சர் மார்க்கெட்டில் பாண்டு வாங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் தேவைப்படுது. இந்த டெபிஞ்சர் மார்க்கெட்டில் சில புரோக்கர்ஸ் வந்து இருப்பாங்க, ரிஜிஸ்டரான புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த புரோக்கர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமா நம்ம பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதில் ரிஜிஸ்டரான சில புரோக்கர்ஸ் வந்து நமக்கு ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ICICI செக்யூரிட்டிஸ், மோதிலால் யாஷ்வால், பைசா இந்த மாதிரி புரோக்கர்ஸாக வந்து 2 மார்க்கெட்லேயுமே இருப்பாங்க. உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட்லேயும் இருப்பாங்க, அதே மாதிரி நமக்கு ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் இருப்பாங்க. மொத்தமாக இந்தியாவில் டெபிஞ்சர் புரோக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேர் இருக்காங்க, BSE NSE 2 சேர்த்து. இவங்க மூலமா நம்மளால் பாண்டில் வந்து நல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து மோதிலால் யாஷ்வா கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அந்த அக்கௌண்ட் மூலிமாவும் நான் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து கோல்டன் பைன்னு ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான, அந்த பாண்டுன்னு வரும்போது இந்த கோல்டன் பை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு புரோக்கர். ஸோ இவங்ககிட்டையும் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த 2 புரோக்கரையும் பயன்படுத்தி உங்களுக்கு பாண்டை எப்படி நம்ம லைவாக சர்ச் பண்ணி பார்க்கணும் என்பதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கோல்டன் பையை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா மோதிலால் ஆஷ்வாலில் பாண்ட் எப்படி இருக்குது என்பதை பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய கோல்டன் பை அக்கௌண்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது இன்னும் ஃபுல்லாக வெரிஃபை ஆகலை. இன்னும் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் தான் இருக்குது. இருந்தால் கூட நம்மளால் போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே போனாலே நம்மளுக்கு இங்கேயே கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. இப்போ நான் சூஸ் பண்ணது 11+ ஈல்டு பாண்ட்ஸை பார்க்குறேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதில் போய் நம்ம பார்க்கும்போது இங்கே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்களா, இந்த ரிட்டர்ன்ஸில் நம்மளுக்கு அந்த ஈல்டு பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இருக்கும். பக்கத்துலேயே ரேட்டிங் இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டிங் இருக்கிறத நம்ம வாங்கணும். BB+ என்பது ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் தான். ஸோ இந்த பாண்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஏஎம்ஓன்னு இருக்கும். ஏன்னா இப்போ மார்க்கெட் டெபிஞ்சர் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஏஎம்ஓ மட்டும் தான் போட முடியும். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் மட்டும் தான் போட முடியும். இதில் போய் பார்த்தீங்கன்னா மினிமம் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 2,07,377 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் நம்ம பண்ணோம்னா இந்த அமௌண்ட்டை தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய கூப்பன் ப்ரைஸை போய் பார்த்தீங்கன்னா 14.3 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஈல்டு பார்த்தீங்கன்னா 14.19 இருக்குது. நம்மளுக்கு கூப்பன் ப்ரைஸை விட ஈல்டு கம்மியாக இருக்குது. அப்படின்னா நமக்கு இதில் இது பேஸ் வேல்யூவை விட நம்ம அதிகமான ப்ரைஸுக்கு இதை வாங்குகிறோம். அதாவது ப்ரீமியம் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இதோட பேஸ் வேல்யூ என்ன என்பதை கீழே போய் இங்கே பார்த்துடலாம். பேஸ் வேல்யூ 2 லட்ச ரூபாய். ஆனால் நம்ம 7,000 ரூபாய் அதிகமான அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம். அதனால் நம்மளுக்கு ஈல்டு கூப்பன் பர்சன்டேஜை விட கம்மியான பர்சன்டேஜில் இருக்குது. பக்கத்துலேயே நம்மளுக்கு மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாண்ட் எப்போ மெச்சூர் ஆகுதுன்னா 2029 மே மந்த் 28 அன்றைக்கி இந்த பாண்ட் மெச்சூர் ஆகுது. அன்றைக்கி நம்மளுடைய அமௌண்ட்டை அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் மந்த்லி வைஸில் வரும். சில பாண்டுங்களில் இயர்லி வைஸில் இருக்கும். பட் இந்த பாண்டில் நம்மளுக்கு மந்த்லி வைஸில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரெகுலராக நடத்துகிறோம். கடைசி அந்த பேமெண்ட் வரும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அது கூட இந்த பேஸ் வேல்யூவும் சேர்ந்து வந்துடும். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா BBB+. இது ஸ்டேபிள். இந்த ரேட்டிங் ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட நேமும் இங்கே கீழே கொடுத்துருவாங்க. கேரன் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி தான் இதை பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டிங் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்சியோட நேமும் கொடுத்துருவாங்க. இங்கேயே ஒரு மீட்டரும் இருக்கும். இதுலேயே AAA என்பது ரொம்ப சேஃபானதாக இருக்கும். ரோல் ரிஸ்க்கானதாக இருக்கும். அப்படி BBBக்கு போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அந்த இஷ்யூ பண்ணுற கம்பெனியை பற்றி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கீழே இருக்கும். கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பாண்டையும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இந்த பாண்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இது 15.07% இருக்குது. இந்த பாண்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்மளுக்கு 95,000 தான். 95,270 ரூபீஸ் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூப்பன் ப்ரைஸ் பாருங்கள் 9.85 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஈல்டு 15.06 இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா இது இதோடைய பேஸ் வேல்யூவை விட கம்மியான விலைக்கு நம்ம வாங்குகிறோம். இது டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறோம். அதனால் இது நம்மளுக்கு அதிகமான ஈல்டு கொடுக்குது. இதோட பேஸ் வேல்யூ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ 1 லேக்கில் இருக்குது. ஸோ கம்மியான விலைக்கு நம்ம வாங்குகிறோம். அதனால் நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கிது. இதோட எக்ஸ்பைரி டேட்டை பார்த்தீங்கன்னா 17 ஏப்ரல் 2026 இருக்குது. அன்றைக்கி நம்மளுக்கு மெச்சூரிட்டி டேட் இருக்குது. அன்றைக்கி நம்மளுக்கு நம்ம போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுலேயும் நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் மந்த்லி பேமெண்ட்ஸாக இருக்குது. இதோட ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா இது BBBயில் இருக்குது. இதோட ரேட்டிங் ஏஜென்சி இங்கே கொடுத்துட்டாங்க. எப்போ அதை ரேட்டிங் எடுத்தாங்க என்பதையும் இங்கே கீழே கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த ரேட்டிங் இந்த ரேட்டிங்கில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் இதோட AAA மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் அதிகமாகிடும். இது ஒரு ப்ரீமியத்துக்குள்ளே போயிடும். இப்போ டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது ப்ரீமியத்துக்குள்ளே போயிடும். அதாவது பேஸ் வேல்யூ விட அதிகமாக விற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரேட்டிங்கும் ஒரு காரணம். எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு காரணமாக இருக்கோ அந்த மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கு, அதே மாதிரி இந்த ரேட்டிங் இந்த ஏஜென்சி கொடுக்குற ரேட்டிங் மாறும் போதும் இந்த ப்ரைஸ் ஆனது மாறும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே போயிருந்தீங்கன்னா இந்த இஷ்யூவர், அதாவது நம்மளுக்கு
இந்த டெபிஞ்சர் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு ஐபிஓ நான் சொன்னேன்ல, முதல்ல சொன்னேன்ல, ஐபிஓவில் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேஸ் வேல்யூலேயே கரெக்டாக அதோட பேஸ் வேல்யூவில் வாங்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஐபிஓ ஒன்று போயிட்டுருக்கு. டெபிஞ்சர் மார்க்கெட்டில் ஒரு ஐபிஓ போயிட்டுருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் கார்ப் வந்து அந்த இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு வந்து கூப்பன் ரேட் வந்து நம்மளுக்கு 10.11. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதே பர்சன்டேஜில் நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும்போது இது வந்து என்றைக்கு லாஸ்ட் டேட்டுனா 17th வந்து இந்த ஐபிஓ வந்து முடியுது. இதில் ரிட்டர்ன்ஸ் அப் டு 10.11%. அப் டுனா போட்டிருக்காங்க, இங்கே ஃபிக்ஸடாக போடல, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபிக்ஸடுன்னு போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்கும். இது அப் டுன்னு போட்டிருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ரூபாவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு 1000 ரூபி. அப்போனா நம்ம இது வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது 10 குவான்டிட்டி நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 யூனிட் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து AA ஸ்டேபிளில் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இப்படி தான் நம்ம போய் ஒன்று ஒன்றா பார்க்கணும் டெபிஞ்சர் மார்க்கெட்டில். அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நேற்று வரைக்கும் நான் பார்த்த வைக்கும். ஸோ இதை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ கரண்ட்லி தேர் ஆர் நோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதாவது கவர்மெண்ட் ஏதாவது இஷ்யூ பண்ணிச்சுன்னா, புதுசாக பாண்டு இஷ்யூ பண்ணிச்சுன்னா அது இங்கே வரும் நம்மளுக்கு. அதை நம்ம வாங்கிக்கலாம், பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ பாண்டை வந்து இப்படி தான் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ஒரு பாண்டை நம்ம சர்ச் பண்ணி வாங்குறதுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இது வந்து கோல்டன் பையில் நம்ம பண்ணுறது. இந்த அக்கௌண்ட் வந்து இன்னும் எனக்கு ஆக்டிவேஷன் ஆகலை. நான் ஏன் இந்த அக்கௌண்ட் எனக்கு லேட் ஆகுதுன்னா ஆக்டிவேஷன், அதையும் நான் சொல்லிடுறேன். பொதுவாக நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவாக இந்த மாதிரி கோல்டன் பை இந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு டெபிஞ்சர் புரோக்கர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா புதுசாக ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டிமெட் அக்கௌண்ட்டையே இதோட நீங்கள் இணைச்சிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எம்ஸ்டாக் முன்னாடி யூஸ் பண்ணேன். அந்த எம்ஸ்டாக்குடைய டிமெட் அக்கௌண்ட்டை இதை கூட இணைக்க நான் ட்ரை பண்ணேன். பட் அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால் ஏஞ்சல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய டிமெட் அக்கௌண்ட்டை வந்து இது கூட நான் இப்போ எனக்கு அமைச்சிருக்கேன். அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அமைச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு கேஒய்சி வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேவா? இதுதான் ரீசனு. ஸோ இது அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு என்னால் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பாண்ட் வந்து என்னுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதோட பாண்டு வந்து வந்துடும். அதே மாதிரி என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது அந்த பேங்க்குக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து அடுத்ததாக நம்ம மோதிலால் யாஷ்வாவில் எப்படி போய் பார்க்கணுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம மோதிலால் யாஷ்வாவில் எப்படி ஒரு பாண்டை போய் சர்ச் பண்ணி அதை எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இதில் ஓல்டு வெர்ஷனில் தான் இந்த பாண்ட் மெனு வந்து டிஸ்பிளே ஆகுது. நியூ வெர்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு வந்து இருக்காது. ஸோ ஓல்டு வெர்ஷனில் போய் பார்க்கும்போது மட்டும்தான் இந்த பாண்டு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே அந்த பாண்டு ப்ரோக்கரேஜ் பேஜுக்குள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இது வந்து பாண்டு மார்க்கெட்டுக்கானது. ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு எப்படி கோல்டன் பையில் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ஃபில்டரை இவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்கக்கிட்ட மொத்தமாக 27 பாண்டுங்க இருக்குது. அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹை ஈல்டிங் பாண்டு, மந்த்லி இன்கம் பாண்டு, கார்ப்பரேட் பாண்டுன்னு சொல்லி, கவர்மெண்ட் பாண்டுன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹை ஈல்டிங் பாண்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 13.75 இருக்குது. ஸோ இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ரேட்டிங்கும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். A- இருக்குது. இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு A- தான். இதை ஓப்பன் பண்ணலாம். இதிலே கால்குலேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ இங்கே இருக்குது 1 lakh. இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 96,380. அதாவது இந்த பாண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இதில் போயிட்டு அக்யூர்டு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னென்னா, பொதுவாக ஒரு பாண்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குகிறோன்னா அது வந்து நம்மளுக்கு டேரெக்டாக அந்த இஷ்யூ பண்ணுறவங்ககிட்ட நம்ம வாங்கலை. இந்த கம்பெனிக்கிட்டேருந்து டேரெக்டாக இந்த பாண்டை நம்ம வாங்கலை. வேறு ஒருத்தவங்க இந்த பாண்டை ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க ஐபிஓவில். அவங்கக்கிட்ட இருந்து தான் இந்த பாண்டை நம்ம வாங்குகிறோம்.
அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ஒரு மந்த் முடிஞ்ச பிறகு நடுவில் நம்ம வாங்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் பீரியடுக்கு நடுவில் வாங்கும் போது நம்ம தான் அவங்களுக்கு வந்து அந்த மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மக்கிட்டேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் கான்செப்ட்டு. அதனால் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம சேர்த்து இந்த பாண்டை வாங்கும் போது நம்ம பே பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட்டு. அதனால தான் இந்த அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் புரியாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இன்னும் தெளிவாக இதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதோட கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 12%. ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம டிஸ்கவுண்ட்டில் இந்த பாண்டை வாங்குறதால நம்மளுக்கு ஈல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இதோட ரேட்டிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யார் இதை ரேட் பண்ணுறாங்களோ அந்த ஏஜென்சியோட நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது A- இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு குவார்ட்டர்லி வைஸில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கிடைக்கும். முன்னாடி நம்ம பார்த்த பாண்டெல்லாம் வந்து மந்த்லி வைஸில் இருக்கும். பட் இது குவார்ட்டர்லி வைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட பேஸ் வேல்யூ வந்து 1 lakh. மெச்சூரிட்டி டேட் பார்க்கும்போது செப்டம்பர் 23, 2029 வந்து இதுக்கு வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய மெயினான விஷயம். இதில் போயிட்டு நம்ம பேமெண்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும், எந்த டேட்டில் எந்த மந்தில் நம்ம ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்கும், எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும், இது எல்லாமே இங்கே இருக்கும். இதை ஒன்று நம்ம போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோடைய நேமு, அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த இஷ்யூ சைஸும் இருக்கும், ரேட்டிங்கான கம்பெனி பேர் அந்த விஷயங்களும் இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். இதில் நிறைய கம்பெனிங்க இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போய் பார்க்கலாம். இதில் ஒரு கவர்மெண்ட் பாண்டு வந்து அவைலபிலிட்டியில் இருக்குது. இதில் கூப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.20 இருக்குது. ஓகேவா? இதோடைய ஐபிஓ நடக்கும்போது இதோடைய கூப்பன் ப்ரைஸ் நல்லா இருக்குது. இப்போ ஈல்டு போய் பார்த்தீங்கன்னா 6.39 இருக்குது. ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ நீங்கள் வாங்குறது வந்து அந்தளவுக்கு லாபகரமாக இருக்காது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட் பாண்ட் வந்து ரொம்ப செக்யூர். ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட் கீழே இந்த பாண்டு இருக்கிறதால ரொம்ப செக்யூரு. இந்த பாண்டில் வந்து நம்ம மினிமம் அமௌண்ட்டும் வந்து இதுக்கு ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு மினிமம் அமௌண்ட்டும் கம்மி. அதனால் இந்த நிறைய பேர் இந்த பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பாண்டோடைய ப்ரைஸை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம குவான்டிட்டி இதில் பார்க்கும்போது 250 குவான்டிட்டியாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். பேஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 ரூபாய். ஆனால் இப்போ மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 113 ரூபாய்க்கு விற்கிது. பேஸ் வேல்யூ 100 ரூபாய், ஆனால் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 113 ரூபாய். அதனால் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது ஐபிஓ வரும்போது வெறும் 25,000க்கு இந்த பாண்டு வந்து இருந்திருக்கும். இப்போ நம்ம 28,000 ரூபாய் கொடுத்து, அதாவது 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் பாண்டை வாங்க முடியும். அதோட அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இங்கே ஆட் ஆகிறதால இப்போ நம்ம வாங்கினோன்னா ரொம்ப கம்மியான ஈல்டு தான் இது கொடுக்கும். நமக்கு இதுக்கு பதில் நம்ம பேங்க்லேயே போட்டு போயிடலாம். இந்த பாண்டை நம்ம வாங்குறதுக்கு பதில் பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூப்பன் ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்ட். கூப்பன் ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது இந்த ஐபிஓ வரும்போது வாங்கியிருந்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸில் இருந்திருக்கும். பட் இப்போ வாங்குறது நம்மளுக்கு அந்தளவுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்காது. பப்ளிக் இஷ்யூ போய் பார்க்கலாம். ஸோ அங்கே நம்ம பார்த்த அதே முத்தூட் ஃபின்கார்ப் தான் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் அதே தான். ஸோ இதில் மூலிமா நம்ம பண்ணாலும் எந்த ப்ரோக்கரில் போய் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சில் நடக்குது. இது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்சில் டைப்பாக இருக்கிறதால நீங்கள் அதுலேயும் போய் வாங்கிக்க முடியும், இல்லை இதில் வச்சு நீங்கள் வாங்கிக்க முடியும், இல்லை வேறு ப்ரோக்கர் இதே மாதிரி டெபிஞ்சர் ப்ரோக்கர்ஸ் வேறு ஏதாவது ப்ரோக்கரில் பார்த்தாலும் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பாண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா தெரியாமல் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் ஈக்விட்டியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பாண்டில் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் நான் பண்ணது கிடையாது. இனிமேல் நான் பாண்டில் வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில். ஸோ இங்கே கோல்டு பாண்டு வந்து இன்னும் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து எதுவும் இஷ்யூ பண்ணலை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் கோல்டு பாண்டு வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் மூலிமா நம்ம அதை வாங்கிக்கலாம். இந்த கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணது எப்பயுமே நம்மளுக்கு வந்து லாபகரமான ஒரு விஷயந்தான்.
ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், ஃப்யூச்சரில் வந்து அந்த கோல்டு ப்ரைஸுக்கான இதுவும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஷோ பண்ணணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே ஷோ பண்ணிட்டேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அந்த பாண்டு ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி தெரியலனா கூட அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் நம்மக்கிட்டேருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.